ஹாய் கைஸ், இப்போ பேம்பு ஃபாரஸ்ட் போயிட்டுருக்கோம் இல்லை வந்துட்டோம்டா போயிட்டுருக்கோம். பேம்பு ஃபாரஸ்ட் தான் இருக்குது நம்ம. ஆமாம், இப்போ பேம்பு ஃபாரஸ்ட் தான் இருக்கோம். அப்புறம் ஜேஜினா யாரா ஆள்டா? என்னடா த்ரூலவா பேச்சுனோடியா மச்சான்? பேத்துன்னு வரலன்னா ஃபேக்ல வாடா. இது ஏய் சின்னதுடா ஏடி. பேத்துன்னு வரலன்னா ஃபேக்ல வா மச்சான். டேய் மச்சான் இதா சாடுடா. இது நாம கரெக்ட்டா பண்ணிட்டீங்களா? காதல் யார் சொல்லுவா? நான் ஒரு பையனா. ஆமா யார் சொல்றா? ஐயோ எல்லா கிளீன் ஓடனா சொல்ல எல்லாரும் போடுறே. இல்ல ஆமா அமீர் ஏய் வீடியோ எடுக்கற அவரே அடிச்சிட்டு வந்துருவார் நினைக்கிறாரு. ஐயா பேர் தப்பா அலையோ வரேங்க. கல்லாட்டோ கோட்டல் ஏய் ஹாய் எல்லாம் மச்சான். நெக்ஸ்ட் நான் போய் ஏறலாம். ஏய் சாண்டி போய் ஏறலாம். ஏய் மச்சான் போ நான் ஏறலாம். அவ்வளவு பார்த்தீங்களா காய்ஸ், இந்த அக்கா எவ்வளோ அழகாக நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்களே இப்படிலாம் வெல்கம் பண்ண மாட்டாங்க. எடுத்து பொம்பளை கூட விட்டு வைக்க மாட்டியாடா? விட்டு வைக்க மாட்டேன். எவ்வளோ அழகாக நளினமாக ஒரு ஸ்டெப் போட்டுக்கிட்டு வரைஞ்சவனுக்கு 100 ஐஸ். எதெல்லாம் கவர் பண்ணுமோ அதெல்லாம் கவர் பண்ணி எடுத்துருக்கான். பேம்பு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு லேடிஸ் கிட்டே போயிட்டு அவங்க மூஞ்செல்லாம் விசிட் பண்ணிட்டு இப்போ வந்து பழங்காலத்து ட்ரைபல் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய கலாச்சாரம் எப்படியெல்லாம் வேட்டையாடினாங்கன்னு இப்போ காட்ட போகிறோம். அந்த காலத்தில் ரொம்ப ஆபாசமான ஒரு சில செயலெல்லாம் அங்கே இருக்கு. மக்களே கழி விட்டுருந்துருக்காங்க அந்த காலத்தில். இது வந்து சுரேஷ் அவங்க அப்பா, அது அவங்க மாமா. அவன் அது சுரேஷ் இருந்திருக்கான். அவங்க ஆயா பாரு உள்ள அவங்க பாட்டர்கள் கோழி அப்படிதான் வேட்டையாடி இருக்காங்க. வச்சு வளர்ந்து வளர்ப்பாங்க. பாத்திரம் கழுவுறது எவ்வளோ தத்ரூபமாக ஒரு சில விஷயங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்திருப்பாங்கல்ல, இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்கல்ல. இது சும்மா ஃபோட்டோவில் அப்படி இருந்திருக்காங்கன்னா இதை விட கஷ்டமாக தான் இருந்திருப்பாங்க. இந்த காலத்தில் எல்லாமே டெக்னாலஜியில் டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே ஆர்கானிக்காக இருந்தது, இயற்கையாக இருந்தது. இந்த காலத்தில் பாருங்கள், நாய் கூட வேட்டைக்காக தான் வளர்த்துருந்தாங்க. இந்த காலத்தில் செல்ல பிராணியாக வளர்க்குறோம். மாஸ்டர் பீஸு அந்த கழுவுறது தான். அதுதான் பிரேம் வந்து பண்ணியிருப்பாங்க சின்ன வயசில். அதான் பொய் நம்பாதீங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே சுத்த வேஸ்ட்டு. அதுதான் நினைக்கிறேன் மக்களே. இதை விட எங்கள் ரெசார்ட் நல்லா இருந்தது. நான் அதை உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறோம் பார்க்குறேன். எங்க ஒரு நாயே ரெசார்ட்டுக்கு போகிற மாதிரி தெரில. நீங்கள் வந்தீங்கன்னா பேம்பு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த ஒரு சில ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. ஒன்றுமே இல்லை, ஷாப்பிங்கிற பேரில் ஒன்றும் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் மக்களே இப்பயே தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கும். அதுதான் அவங்க பேர் பஸ் ஓட்டுறானுங்க. பஸ் ஓட்டுறானா விவசாயம் பண்ணுறானுங்களா? விவசாயம் பண்ணுறானுங்க. கேட்ட கூமுட்டை டேய் அதை பார்த்தா உனக்கு பஸ் ஓட்டுற மாதிரி தெரித்தாடா? எந்த மனசுல எந்த இதுல உனக்கு பஸ் இப்படி அது கரை காட்டுமா குச்சி ஆட்டுமா? அது காட்டுமா ரெடி பிடிச்சிருக்காங்க. ஏதோ பிடிச்சிருக்காங்க. ஆனா குச்சியா கூண்டானோ நீ இப்படியே நின்று இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆடுங்க ஏதாவது. நீ ஆட மாட்ட ஒண்ணு மாட்ட. நான் எங்க அப்பா குத்தாட்டம் போடுவாங்க. எங்க அம்மா வாசிக்க, எங்க அப்பா ஆட, நாங்கெல்லாம் உட்காந்து பார்க்க ஒரு கிளிகிழப்பா இருக்கும். நாங்கள் வீட்டை ஜாலியா இருக்கணும். நீ என்ன நின்றுட்டு இப்படி எல்லாம் இருக்கு? அவர் பட்டக்ஸ் நீ பாக்குறது, நீ பட்டக்ஸ் அவர் பாக்குறது. இதுதான் குச்சிப்புடியா? மம்மி ஏமாத்துறாங்க மம்மி. குச்சியா இல்ல மம்மி, இரும்பு மம்மி. எல்லாத்துலயும் கலப்படம் பண்றாங்க. ஆனா இப்படியே நின்று அவ்வளோ நேரம் உங்க டான்ஸ் பண்ணீங்கன்னா பார்த்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சுதான் பார்த்துக்கிட்டு. அவருக்கு வாய் பிரிங்கிற மாதிரி இருக்கு, ஈஸை ஃபுல்லா இருக்குது. அவர் யார் சித்தப்பா மாதிரி இருக்காரு. எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாரும் ஆடி இருப்பானுங்க. அப்படியே சரியா நின்றுக்கிறானுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க டோரிமான் பீரியட்ல வந்து ஆடி இருக்கீங்க போல. டைம் மிஷின் மூலியமா சிலை ஆயிட்டீங்க. மனிதர் உறந்து கொல்ல அதையும் தாண்டி